இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம இந்த ஜரிகை முதுகில் குத்துமானு தோழிகள் கேட்டிருந்தீங்க. அது குத்தாமல் இருக்கவும் உங்களுக்கு ஒரு வழி இதில் சொல்கிறேன். இது வந்து என்னோடய ப்ளவுஸ் தான், ஆனால் வேர் பண்ணும்போது ஒன்றும் குத்தலை. இருந்தாலும் உங்களோட கேள்விக்கு மற்ற ஏதாவது எம்ப்ராய்டரி இருந்தால் கூட அதில் குத்தினா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அதுக்கும் சேர்த்த மாதிரி இந்த சொல்யூஷன் இருக்கும். அதுக்காக இந்த ஒரு மாற்று நிறத்தில் உங்களுக்கு அதுக்கு உண்டான வழிமுறையை சொல்கிறேன். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இது குத்தாததுனால நான் இந்த மாற்று நிறத்தில் வச்சு உங்களுக்கு சொல்லிவிட்டு பிறகு நான் அதை எடுத்துருவேன். ஆனால் இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமா இருக்கும். அதனால தான் இதை வீடியோ செய்யும் பொழுது உங்களுக்கு சொல்லணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ளவுஸை அப்படியே அதோட கழுத்தோட பொசிஷன் உங்களுக்கு இது மாதிரி கையில் பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்கள் அதை செய்யலாம். அதே மாதிரியே இப்போ என்ன வழிமுறையில் நான் சொல்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நல்ல விலை உயர்ந்த சில சேலைகளுக்கு மேட்சாக இருக்கிற இந்த மாதிரி ப்ளவுஸுங்க குத்துது அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களால் அதை நிச்சயமாக போட முடியாது இல்லையா? அதுக்காகத்தான் இந்த வழி. இப்போ இந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி இதை போட்டிருக்கேன். கீழே கொஞ்சம் துணி எக்ஸ்டெண்ட் ஆகணும். ஏன்னா இந்த டிசைன் மறைக்கிற அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நமக்கு இந்த கழுத்தை ஒட்டி நம்ம தைக்க போகிறதால கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றின மாதிரி இதை கட் பண்ணிக்கலாம். இது நமக்கு தேவைப்படாது. இந்த அவுட்டரில் இருக்கிற இந்த துணி தான் நமக்கு வேணும். நம்ம அந்த ஷோல்டர் வரைக்கும் தான் எடுத்திருக்கோம். இப்போ அந்த டிசைன் இவ்வளோ தொலைவு இருக்குன்னா உங்களுக்கு எவ்வளோ தொலைவு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையான துணியோட அகலம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேட்சிங்காக இந்த கலர்லேயே கிடைச்சா இன்னமும் பெஸ்ட்டு. அந்த லைனிங் கிளாத்து இருக்கிற நிறத்திலே இருந்தால் உங்களுக்கு அது வெளியே தெரியாமல் இருக்கும். இப்போ நம்ம இந்த தேவையான அளவு வெட்டிக்கிட்டோம் இல்லையா? இங்கெல்லாம் நம்ம இந்த வளைவில் சிறுசாக உள்பக்கம் சின்ன சின்ன சிசர் கட் போட்டுக்கலாம். வளைவில் மட்டும் போட்டால் போதும். ரொம்ப சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அந்த 1/4 இன்ச் விட்டோம் இல்லையா? அந்த 1/4 இன்ச்சுன்றது இதை மடித்து தைக்கிறதுக்காகத்தான். இதை அப்படியே மடித்து ஃபுல்லாகவுமே இந்த வட்டத்தை அப்படியே தைச்சிக்கலாம். அது அந்த இடம் உங்களுக்கு பிரிஞ்சு வரணுங்கிறதுக்காகத்தான் இந்த லேசாக சிசர் கட்டு போட்டிருக்கோம். இப்போ இந்த அவுட்டரையும் இதே மாதிரியே மடித்து தைச்சிக்கலாம். இப்போ இந்த பீஸ் நமக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நான் நிறைய என்னோடய அண்ணன் மகள் போடவே மாட்டா. சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி குத்துற கிளாத்தெல்லாம் போடவே மாட்டா. அவளுக்காக இந்த மாதிரியெல்லாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். நிறைய செஞ்சுருக்கேன். அதனால் எனக்கு இது எப்போதுமே சர்வசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் நிறைய பேர் என்னோடய உறவினர்களே சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிற மெத்தடை எல்லாருக்குமே நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே இது தேவைப்படுற விஷயம்தான். இப்போ காலத்தில் ரொம்பவே அந்த ஜரிகையெல்லாம் இல்லாமல் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொன்னதுனால சரி உங்களுக்கு இதை செஞ்சு காமிச்சிடுறது நல்லது அப்படின்னு தான் இதை செய்கிறேன்.
இப்போ இது அப்படியே நம்ம உள்பாகத்தில் நம்ம நல்ல பாகம் வெளியே தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த தச்ச பீஸு அந்த தச்ச பீஸோடு அப்படியே மறைக்கிற மாதிரி சரியாக பொருத்திக்கிட்டு, இப்போ உங்களுக்கு இதில் மிஷினில் தையல் போட முடியாத அளவுக்கு கல்லில் வச்ச மாதிரி லேஸுங்க அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்கள் இதை ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டீங்க இல்லையா, இதை வச்சு லேஸாக ஹெம்மிங் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் ஹெம்மிங் பண்ணிடலாம், இந்த இடத்தையும் அப்படியே தொடர்ச்சியாக கழுத்துக்கு ஹெம்மிங் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ரெடிமேட் ப்ளவுஸோ அல்லது ஏற்கனவே தச்ச ப்ளவுஸோ இருந்தாலும் இந்த வழிமுறையை நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம இந்த சரியாக இதை பொருத்தி இருக்கோம் இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு ஷோல்டர் வர்ற வரைக்கும் இடத்துல இதை அப்படியே நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத் எவ்வளோ இருக்கோ அதை கழிச்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணி மடித்து அந்த இடத்துல இப்படியே மடித்து வச்சு அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஷோல்டரில் ஸ்டிச் வேணாம்னு நினச்சா கையில் ஹெம்மிங் பண்ணிக்கலாம். நம்ம அதனால தான் இந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி துணியை பார்த்து வெட்டிக்கிட்டோம். இப்போ உங்களுக்கு வெளியே எதுவுமே உங்களுக்கு அந்த நம்ம ஒட்டு கொடுத்த பீஸ் எதுவுமே வெளியே தெரியல இல்லைங்களா. இப்போ அதே மாதிரியே இதை நீங்கள் தையல் போடணும்னாலும் போடலாம், ஹெம்மிங் பண்ணணுன்னாலும் செஞ்சுக்கலாம். நம்ம ஃபால்ஸ் வைக்கிற மாதிரி தான். அதை வந்து நம்ம அந்த லைன் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி பிடிச்சி பார்த்துக்கிட்டே சரியாக வச்சு தைச்சிருங்க. இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல இந்த ஓர தையல் கொஞ்சம் சுலபமாக போட்டுருவீங்க. போட்ட பிறகு எல்லா இடத்துலையுமே நீங்கள் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இடம் நல்லா உங்களுக்கு படிமானமாக இருக்கும். அப்போ ஈஸியாகவே நீங்கள் அந்த தையலை போட முடியும். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன உள்ளே ஜாயின் பண்ணினது உங்களுக்கு வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அதுக்கு உள்ளே அடக்கின மாதிரி தான் அதை வச்சு தைச்சிருக்கோம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உறுத்தல் எதுவுமே இருக்காது. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இருந்தால் எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி. வணக்கம்.